ஹாய் ஆர்மிஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோப் பிஎல் ஒன் ஷாட். ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். சோப் ஒன் ஷாட் நேம் வெயிட்டிங் ஃபார் மை லவ். ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ சோப் வேர்ல்டுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கானுங்களா. ஒருத்தர் அப்படியே கைப்பிடிச்சிட்டு இந்த மாதிரி ஜாலியாக நடந்து போயிட்டு இருக்கானுங்க. இதை தூரத்துல இருந்து காரில் ஒருத்தன் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த டைமில் அவனுக்கு கால் வருது. ஹலோ சுகா, எங்கே இருக்க? நான் முன்னாடி படித்தேன்ல, அந்த ஸ்கூலில் தான் நின்றுட்டுருக்கேன். ஏன்னா எங்களுக்கு இன்றைக்கி ரீயூனியன் அப்படின்றானா. ஓ அப்படியா, அப்போ போயிட்டு எப்போ வருவ? அது நான் தெரில, ஏன்னா நான் இந்த ரீயூனியன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்குன்னு பிரேக் வேணும். ஸோ அதுக்காக ஜேஜோ விளான் போகிறதா இருக்கேன் அப்படின்றானா. சரி போயிட்டு வா, அதுக்கப்புறம் எப்போ நம்ம மீட் பண்ணலாம்? அது எனக்கு கண்டிப்பாக தெரில, ஷோராக என்னால் சொல்ல முடியாது. ஸோ நீ எனக்கு வெயிட் பண்ணாத ப்ரோ அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறானா. அண்ட் தென் இப்போது அப்படியே அந்த ரீயூனியனுக்காக போகிறான். அந்த ஸ்கூலுக்குள்ளே தான் போகிறான். அந்த டைமில் சண்டே வேறையா. ஸோ அந்த ரெண்டு பசனுங்க என்ன பண்ணுறானுங்க, அவனுங்க பாட்டுக்கு காம்பவுண்ட் சுவரில் எகிரி குதிச்சு போகிறானுங்க. இத்தனைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கானுங்க. இதை நம்ம சுகா நோட் பண்ணுறான். அவனுமே உள்ளே போகிறான். போயிட்டு டேய் இதுதான் ஓப்பனில் இருக்குல்ல, ஏன்டா இந்த மாதிரி குதிச்சு வரீங்க? ஐயோ நீங்கள் வேறு பார்த்துட்டிங்களா? அம்மா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பையன் கேட்குறான். அதுக்கு நம்ம சுகா, நான் எங்களுக்கு இன்றைக்கி ரீயூனியன், இன்றைக்கி தான் மீட் பண்ண சொல்லி வர சொல்லினாங்க, அதனால தான் நான் வந்திருக்கேன். சரி இன்றைக்கி தான் ஸ்கூல் லீவ் ஆச்சு, நீங்கள் என்ன யூனிஃபார்ம் போட்டு இங்கே வந்திருக்கீங்க? உங்ககிட்ட சொல்ல என்ன, நானும் இவனும் லவ் பண்ணுறோம். அது எங்கள் வீட்டில் நான் இவனை பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லி பொய் சொல்லி ஸ்கூலுன்னு சொல்லி வந்துட்டேன். சரி ஸ்கூல் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அதுவும் வேறு தான், அதை நாங்கள் எப்படியா சமாளிச்சுப்போம் அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறானுங்களா. பட் உள்ளே போகாதீங்க, பிரின்சிபல் இருக்கார், ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு ரெண்டு பேர் கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லி நம்ம சுகா துரத்தி விட்டானா. ஐயோ இவர் வேற அப்படின்ற மாதிரி மறுபடியும் பார்க்குறானுங்க. பட் அந்த இடத்துல பிரின்சிபல் வந்து நிற்கிறாங்களா. ஸோ மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சுகா வந்து அந்த சைடு அப்படியே பிரின்சிபலில் கூப்பிட்டு போயிடுறாங்க. இந்த ரெண்டு பசங்களாம் அப்படியே வெளியே வந்துடுறானுங்க. அண்ட் தென் இப்போது அப்படியே அந்த பிரின்சிபலை பார்க்கும்போது பழைய ஞாபகம்லாம் வருது. கிட்டத்தட்ட 10 இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அவன் 12th படிச்சுட்ருக்கான். இப்போ அப்படியே பாஸ்ட் லைஃப்பை தான் நம்ம சுகா நினச்சி பார்க்குறான். சுகா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ சார் வந்து அட்டனன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. சுகா அப்படின்னு கூப்பிடுறாங்களா, கையை மட்டும் அப்படியே தூக்குறான். சுகா எழுந்துரு அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அந்த டைமில் சுகா டக்குன்னு என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீ கிளாஸ்க்கெல்லாம் டெய்லி வர, லீவ் போடாமல் வர, அது ஓகே தான். ஆனால் படிக்கணும் இல்லையா, கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டிக்கிற, எப்போ பாரு வந்து தூங்கிட்டே இருக்க, அப்படி நீ என்ன தான் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. அப்போது சுகாவால் எதுவுமே சொல்ல முடியல, அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துடுறான். சரி கொஞ்ச நேரம் கழிச்சு நீ ஸ்டாஃப் ரூம் வா, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சார் கூப்பிடுறாரு. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான். அண்ட் தென் இப்போது அந்த ஸ்டாஃப் ரூம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு நம்ம சுகா வரான். வந்துட்டு சார் நீங்கள் என்னை கூப்பிட்ருந்தீங்க, உங்ககிட்ட தனியாக பேசணுவா அப்படின்ற மாதிரி உட்கார வைக்கிறாங்களா. சார் சொல்லுங்கள், என்ன பண்ணுற நீ, ஸ்கூலுக்கு வர இந்த மாதிரி பண்ணுற, தூங்குற, என்ன தான் நினச்சிட்ருக்க? சார் அது வந்து அப்படின்றாங்களா. சரி நீ என்ன தான் பண்ணுறேன்னு சொல்ல. அது நான் ஹோம் டெலிவரி பண்ணுறேன் சார், அதனால தான் அப்படின்றாங்களா. எது வீட்டுக்கு போயிட்டா? ஆமாம் வீட்டுக்கு போயிட்டு நான் தூங்க கூட மாட்டேன், ஃபுல்லாக டெலிவரி முடிச்சுட்டு வந்து அப்போ எனக்கு தூங்க டைம் இருக்காது, படிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ணணும், அந்த இதுலேயே கான்சன்ட்ரேஷன்லாம் போயிடும் சார், அதனால தான் நான் இங்கே வந்து தூங்குறேன் அப்படின்றாங்களா. சாருக்கே கேட்க ஒரு மாதிரி இருக்குது. நீ பார்ட் டைமாக பண்ணுறியா என்ன? இல்லை சார் எங்கள் வீட்டிலேயே தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சரி அதுக்காக நீ ஃபுல்லாக ஒன்று இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாதுல்ல, நீங்கள் படிக்கிறதையும் படித்தா தானே எல்லாமே அங்கே இருக்கும், நீ பேசாமல் வீட்டில் தூங்கிடு டைம் கிடைக்கிறப்போ, இங்கே வந்து படிக்கலாம்ல அப்படின்றாங்களா. சுகாவால் எதுவுமே சொல்ல முடியல. சரி ஆனால் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, ஆனால் அது மாதிரி படிக்கவும் செய்யணும் அப்படின்றாங்களா. ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தென் இப்போது பக்கத்தில் இருந்து ஒரு பையன் வந்து நிற்கிறான். அவன் சார்கிட்ட சார் நான் எல்லாமே முடிச்சிட்டேன், நான் எப்போ உங்கள் கிளாஸ்க்கு வர்றது அப்படின்ற மாதிரி கேட்குறானா. அப்படியே சுகா தலையை கீழே குனிஞ்சே இருக்கான், வாய்ஸை மட்டும் நல்லா கேட்டுகிட்டே இருக்கான். அப்போ சார் சொல்கிறாங்க, நீ எல்லாருமே முடிச்சுட்ட, இன்னும் எங்கள் கிளாஸில் சேர்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்றாங்களா. சார் நான் எப்போலேருந்து கேட்டுட்ருக்கேன், நான் ஏ கிளாஸ் வரணும்னு சொல்லி, என்னையா நீங்கள் பி கிளாஸில் போட்டு வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. நீ நல்லா தான் படிக்கிற, பட் அங்கேயும் படிக்கிற பசங்கள்லாம் வேணும் இல்லையா, எல்லாத்தையுமே இங்கேயே எடுத்துட்டா அங்கே யார் தான் படிப்பா சொல்லு அப்படின்றாங்க.
சார் அதெல்லாம் முடியாது. எங்கள் அப்பா வந்து எனக்கு கம்பல் பண்ணுறாங்க ஏ கிளாஸ் தான் போகணும்னு சொல்லி. தயவு செஞ்சு என்னை சேர்த்து விட்டுருங்க. இல்லைன்னா எங்கள் அப்பா வேறு ஸ்கூல் சேர்த்து விட்டுருவாங்க. எனக்கு வேறு ஸ்கூல் போகலாம் இப்போதைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, படிக்கணும். அதுக்கு எனக்கு இந்த ஸ்கூல் தான் ஓகேவா இருக்கும். தயவு செஞ்சு என்னை வேறு ஸ்கூல் மாற்றுற மாதிரி பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஜெய்ஹோப் புரியுது அப்படின்றாங்களா. அதுக்கு ஜெய்ஹோப் பார்த்துட்டு, சரி சார் நான் கிளம்புறேன். இரு அப்புறம் உன்கிட்ட இன்னொன்று சொல்லணும் அப்படின்றாங்க. என்ன சார்? நீ இதோ இந்த பையன் கிளாஸ் தான் போகிற அப்படின்ற மாதிரி சுகாவை காட்டுறாங்களா. சுகா அப்படியே கீழே குனிஞ்சே இருக்கான். நம்ம ஜெய்ஹோப் பார்க்குறான். பட் பார்க்கும்போது சுகா அப்படி தலையை திருப்பிக்கிறானா. ஜெய்ஹோப்புக்கு இன்ட்ரெஸ்ட் வருது, பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவன் தலையை திருப்பிக்கிட்டே இருக்கான். சார் இவங்க பேர் அப்படின்ற மாதிரி கேட்குறானா. இவன் பேர் சுகா, அப்புறம் உங்கள் கிளாஸ் தான். இந்த பையன் லாஸ்ட் பெஞ்சில் தான் இருப்பான், ஆனால் நல்லாவே படிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. ஓ, ஆனால் நான் இது வரைக்கும் இவனை பார்த்ததே இல்லையே. அவன் தானே உட்காந்த இடத்த விட்டு நகரவே மாட்டான். அப்படியே நகர்ந்தாலும் அவனை பார்க்க கூட முடியாது அப்படின்ற மாதிரி சாரே சொல்கிறாங்களா. சரிங்க சார் நான் பார்த்துக்கிறேன். சரி நான் கிளம்புறேன். என்ன தயவு செஞ்சு நாளைக்கு மாற்றி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. தென் சாருமே ஓகே சொல்லிடுறாரு. நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சுகா அங்கேருந்து கிளம்புறானா. பின்னாடியே நம்ம ஜெய்ஹோப்பும் போகிறான். போயிட்டு சுகா கிட்டே பேசுகிறான். ஹே சுகா இல்லை, நானும் உன் கிளாஸ் தான் வர போகிறேன். நான் உன்னோட பக்கத்தில் உட்காந்துக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஏன் பக்கத்துலையா? எனக்கு தெரியாது அப்படின்றானா. என்னது உனக்கு தெரியாதா? உன் பக்கத்தில் ஆளுங்க இருக்காங்களா என்ன? எனக்கு தெரியாது அப்படின்றானா. சரி உனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு தெரியாது. சரி நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட போகலாமா? இல்லை எனக்கு தெரியாது. சரி ஈவினிங்காவது ஒன்றா போகலாமா? உங்கள் வீடு எங்கே இருக்குது? எனக்கு தெரியாது. டேய் என்னடா நீ எதை கேட்டாலும் தெரியாதுன்னு இருக்க அப்படின்னு ஜெய்ஹோப்புக்கு கோவம் வருதா. இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி சுகா தலையை இப்போ தான் நீ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறானா. பார்த்தா அடுத்த செகண்டே ஜெய்ஹோப்புக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது சுகாவை. ஸோ வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டே இருக்கானா. சுகாவுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆகிருது. என்னடா இவன் இப்படி இருக்கானே அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் மறுபடியும் இப்போ அப்படியே நம்ம சுகா ப்ரெசண்ட்டில் உள்ளே போகிறானா. உள்ளே போய் பார்த்தா அங்கே எல்லாமே ரீயூனியனுக்காக வந்திருக்காங்க. அந்த இடத்துல சுகாவை ஒரு பையன் பார்த்து, சுகா இங்கே பாரேன், எங்களெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி காட்டுறானா. எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறானா. அண்ட் தென் இப்போது தொலைவுன்னு ஒரு ஆளை தொலைவிட்டே இருக்கான். பட் அவர் மட்டும் வரவே இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வெளியே போய் பார்க்குறான். டக்குன்னு முன்னாடி ஒரு குழந்தை அழகாக ஓடி வருது. அந்த குழந்தை கையில் சாக்லேட் வச்சுருக்கா. அதை சரியாமல் சுகா தள்ளி விட்டுறான். அது அழ ஆரம்பிக்குது. ஸோ ஐயோ தள்ளி விட்டனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாக்லேட்டை எடுத்து கவர் அப்படியே பிரித்து கொடுக்குறானா. அந்த குழந்தை இல்லை நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. நீ அழாத, நான் உனக்கு வேணால் வேறு புதுசாக வாங்கி தரேன். இல்லை இது எனக்கு என் அப்பா வாங்கி கொடுத்தது, எனக்கு இதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்குது. சுகாக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. என்னடா நம்ம குழந்தை கத்துதே அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல நம்ம ஜெய்ஹோப் வந்து நிற்கிறான். அந்த குட்டி பாப்பா ஓடி போயிட்டு, அப்பா இவங்க என் சாக்லேட்டை தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவுதா. அப்போ தான் ஜெய்ஹோப்பும் பார்க்குறான், சுகாவும் பார்க்குறாங்க. சுகாவுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. ஜெய்ஹோப் அப்படியே நார்மலாக பார்த்துட்டு ஹாய் சுகா அப்படின்ற மாதிரி உள்ளே போகிறாங்களா. சுகாவுக்கு வார்த்தையே வரல. அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். என்ன இப்படி குழந்தையோட இருக்கான் அப்படின்ற மாதிரி. இப்போது என்ன பண்ணுறதுனே தெரில. இப்போ கரெக்டாக பிரின்சிபலுமே வராரு. வா சுகா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்களா. அந்த இப்போ அப்படியே ஒவ்வொருத்தரை பற்றி இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. யார் யார் என்னென்ன ஜாப்ல இல்லை என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. அப்போ தான் நம்ம ஜெய்ஹோப் இருக்கான் இல்லையா, அவன் குழந்தைய தூக்கி வச்சுட்டு சொல்கிறான், எனக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆகுது. இவன் என்னோட பேபி. இவள் பிறந்து 3 இயர்ஸ் தான் ஆகுது. இவளுக்கு இப்போ 3 வயசு ஆகுது. அப்புறம் ஜேஜோ ஐலாண்டில் டூரிஸ்டாக நான் இருக்கேன். அப்புறம் என்னோடய பேபியோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. இதை கேட்டோடனே எல்லாத்துக்குமே ஃபீல் ஆகிடுது. சுகாக்கு தான் அப்படியே ஸ்டன்னில் அந்த ஷாக்லேயே நிற்கிறான். அடடே ஜெய்ஹோப்புக்கு மேரேஜ் ஆகி குழந்தை வேறு இருக்குது. இதில் இந்த நியூஸ் கேட்கவும் இன்னும் ஒரு மாதிரி இருக்கா. ஸோ அங்கே இருக்க எல்லாமே ஜெய்ஹோப்பையே பார்த்துட்ருக்காங்க. குட்டி பாப்பா எழுந்துச்சு, அப்பா எனக்கு சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடம் பிடிக்குதா. சுகாக்குமே அங்கே இருக்க ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. அந்த பாப்பா கிட்ட போய் நீ என் கூட வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. இல்லை நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுதா. ஜெய்ஹோப்பை பார்க்குது. ஜெய்ஹோப் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அந்த செகண்டே சுகா கிட்ட போய் தாவிடுது. வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி. அண்ட் சுகா தான் அந்த குழந்தைய தூக்கிட்டு கடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உனக்கு என்ன சாக்லேட் வேணுமோ வாங்கிக்கோ, எது வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. குட்டி பாப்பா இல்லையா, அப்படியே ஒன்றா கை காமிக்குது. அதுக்கு எதாவது எடுக்கிறதுன்னு தெரில. இந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே பாஸ்டில் மறுபடியும் நம்ம சுகா நினச்சி பார்க்குறான். நம்ம ஜெய்ஹோப்பு சுகா அப்படியே பேசிகிட்டே போயிருப்பாங்கள்ல, ஒன்றுமே தெரியாதுன்னு இருப்பாங்கள்ல. மறுபடியும் ஜெய்ஹோப் கொஸ்டின் கேட்க வரும்போது ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சுகா திட்டிருப்பான். ஸோ ஜெய்ஹோப்புமே போயிருப்பான். தென் இப்போ அப்படியே 1 வீக் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஜெய்ஹோப் அவனோட கிளாஸ்க்கே வரான், சுகாவோட கிளாஸ்க்கே.
பார்த்தா சுகாவோட பிளேஸில் பக்கத்தில் இடமே இல்லையா, அவன் பார்க்குறான் ஃபஸ்ட்டு பெஞ்சில் தான் இடம் இருக்குது. ஸோ அங்கே போய் உட்காந்துக்கிறான். ஜேஹோப் செம்மையாக படிக்கிற ஒரு பையனா, ஸோ எல்லாமே நம்ம ஜேஹோப் கூட ஃப்ரெண்ட்லி ஆயிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவன் எல்லாத்துக்கூடயுமே ஜாலியாக பழக்கிறனால எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. எல்லாத்துக்குமே ஜேஹோப்பை பிடிக்கும் ரொம்பவே. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போதா, நம்ம சுகா எப்பொழுதும் போல் வரது, தூங்குறது, போகிறது அந்த மாதிரியே இருக்கான். நம்ம ஜேஹோப் வந்து நோட் பண்ணிகிட்டே இருக்கான். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பேசின பர்சன் இல்லையா, அதனால் அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இவன் மட்டும் நம்மக்கிட்ட பேசவே மாட்டான்னு சொல்லிட்டு பிடி கிளாஸ் வருதா, அந்த இடத்துல நம்ம ஜேஹோப் வந்து ஒரு சாக்லேட் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு சுகா அப்படியே பார்த்துட்டே போகிறானா, இப்போ நம்ம ஜேஹோப் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்குறானா, மூஞ்ச திருப்பிக்கிட்டு அங்கிட்டு கிளம்பிடுறான். இவனுக்கு என்ன தான் வேணுமோ, எதுக்கு இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி வேகமாக பின்னாடி போயிட்டு இந்தா சுகா அப்படின்ற மாதிரி வாயிலேயே வச்சு விட்டுடுறானா. சுகா அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறான். ஏன் சுகா அப்படியே நிற்கிறான், உனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்படியே தலையாட்டிட்டு அவன் பாட்டுக்கு போகிறானா. சுகா சாப்பிட்டுறான், அவனுக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ ஜேஹோப் அப்படியே சிரிச்சுட்டே விளையாட போயிடுறான். அந்த இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட் டே ஆகுதா, சுகா அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு வந்து நம்ம ஜேஹோப் கிட்ட அப்படி கொடுக்குறான். அதான் ஜேஹோப்போட பிளேஸில் அப்படி வச்சுட்டு அங்கே சைடு போகிறானா. ஜேஹோப்பை தான் பார்க்குறான், யார் அது நமக்கு சாக்லேட் வாங்கி வச்சதுன்னு. அப்போ போய் பார்த்தா நம்ம சுகா பார்த்துட்டு அப்படியே மறுபடியும் கீழே குனிஞ்சு படுத்துடுறான். ஜேஹோப்புமே ஓகே நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆயிடுவோம் போல் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த இப்போ அப்படியே எக்ஸாம்ஸ்லாம் போயிட்டுருக்கு. எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அப்படியே உட்காந்து நல்லா தூங்குறான். நம்ம ஜேஹோப் தான் எக்ஸாம் முடிஞ்சவனை போய் எழுப்பி விடலாம் அப்படின்ற மாதிரி போகிறான். இப்போ கிளாஸில் யாருமே இல்லையா, சுகா அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்கான். ஜேஹோப் பக்கத்தில் வந்து சுகா சுகா அப்படின்ற மாதிரி எழுப்பி விடுறானா. பட் சுகா எழுந்துக்கவே இல்லை. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பதட்டத்தில் வேகமாக அப்படி சுகா 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 அப்படின்னு கத்துறானா. டக்குன்னு சுகா பயத்தில் எழுந்துடுறான். என்னாச்சு, ஏன் இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஒன்றும் இல்லை, எக்ஸாம்லாம் முடிஞ்சு டைம் ஆகிடுச்சு, ஸோ போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஓ டைம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கான். அப்போ நம்ம ஜேஹோப் இருக்கான் இல்லையா, சுகா பக்கத்தில் வந்து எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றானா. சுகா அப்படியே மறுபடியும் ஸ்டன் ஆகி நிற்கிறான். என்ன சொல்கிற, அதுவா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம டேட் போகலாமான்னு கேட்டேன் அப்படின்றானா. என்னது டேட்டா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறான். அதான் சொன்னேனே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம டேட் போகலாமா, ஜஸ்ட்டு 2 days எனக்காக ஸ்பெண்ட் பண்ணேன், நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு பிடிக்கலனா உனக்கு என்ன வேணாலும் நீ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நம்ம சுகா எதுவுமே சொல்லலை. அப்போ ஜேஹு பக்கத்தில் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது உனக்கு என்ன பிடிக்கும்னு அப்படின்ற மாதிரி அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போகிறானா. சுகாவும் அப்படியே எழுந்து பின்னாடியே போயிட்டுருக்கான். பட் எதுவுமே பேசலை. ஜேஹோ போகிற இடத்துக்கு பின்னாடியே போயிட்டுருக்கான். அந்த டைமில் பசனுங்கெல்லாம் அங்கிட்ட விளையாடிட்டுருக்கானுங்க. அப்படியே பால் பறந்து வருதா, அதான் கிரிக்கெட் தான் விளையாடிட்டுருக்கானுங்க. நம்ம ஜேஹோப் இருக்கான்ல, டக்குன்னு குடிஞ்சிட்றான். அது அப்படியே சுகா மேலே பட வருதா, டக்குன்னு சுகாவை பிடிச்சி தள்ளி விட்டுடுறான். சுகா அப்போ தான் ரியலைஸ் ஆகுறான், ஜஸ்ட்டு மிஸ் இல்லைன்னா என் மேலே பற்றிருக்கும்ல அப்படின்றானா. ஆமாம், நீ என்ன நினச்சி பின்னாடி வந்துட்டுருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா. என்னது, நான் பின்னாடி வந்துட்டுருக்கேனா, அப்போ தான் திரும்பி பார்க்குறான். பார்த்தா ஃபுல்லாக ஜேஹோ பின்னாடியே வந்துட்டு இருந்திருக்கான். அப்போது உனக்குமே ஓகேவா சுகா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. சுகா எதுவுமே சொல்ல. அப்போது சரி இந்தா என் நம்பரை வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நம்பரை ஃபோனில் சேவ் பண்ணி கொடுக்குறான். சுகா உன்னோட நம்பர் கொடு அப்படின்றானா. சுகா எதுவுமே பேசலை. ஸோ சுகாவோட ஃபோனில் இருந்தால் அவனே அவனுக்கு கால் பண்ணிக்கிறான். பூனைக்குட்டி அப்படின்ற மாதிரி சேவ் பண்ணிக்கிறானா. ஹேய், எதுக்கு நீ என்ன அப்படி சேவ் பண்ண அப்படின்னு சுகா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கேட்குறான் வாயை. அதுவா, நீ ரொம்ப சைலண்ட்டாக இருக்க, தூங்கிக்கிட்டே இருக்கியா பூனைக்குட்டி மாதிரி, அதனால தான் அப்படின்றானா. நான் ஒன்றும் அதனால தூங்க கிடையாதே. இல்லை, நான் உன்னை எதுவுமே கேட்கல, தூக்கம் வர்றது எல்லாத்துக்கும் இயல்பு தான், உனக்கு எந்த டைமில் தூக்கம் வருது, ஸோ சரி நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஜேஹோப் அங்கேருந்து கிளம்புறானா. சுகா பார்த்துட்டே இருக்கான். தென் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நம்ம சுகா நின்றுட்டுருக்கானா. அப்படியே அந்த இடத்துல உட்காந்துருக்கான். ஆக்சுவலி அன்றைக்கி நைட்டு நடந்ததை நம்ம சுகா நினச்சி பார்க்குறான். அவங்க அம்மா இருக்காங்களே, அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டிருப்பாங்க, அம்மா எனக்கு 2 days லீவ் வேணுமா, கொஞ்சம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பானா. அம்மா வந்து அதெல்லாம் முடியாது, நீ வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைம்மா, எவ்வளோ நாள் தான் நானுமே இப்படி பண்ணிகிட்ருக்கிறது, எனக்கும் கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும் இல்லையா, கொஞ்சமாவது எனக்கு டைம் கொடுங்கம்மா, நான் எவ்வளோ நாளுமா இப்படியே பண்ணிகிட்ருக்கிறது, அப்போ உங்களுக்காக நாங்கள் கஷ்டப்படுறோம் இல்லையா அப்படின்ற மாதிரி அம்மா கேட்டிருப்பாங்களா. அதுக்கப்புறம் அப்பாவுமே பேசியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஜேஹோப்போட நம்பரை பார்க்குறாங்களா. இல்லை, எவ்வளோ நாள் தான் நம்ம மற்றவங்களுக்காகவே வாழ்கிறது, நமக்குன்னு கொஞ்சமாவது டைம் வேணும்ல அப்படின்ற மாதிரி. ஸோ காலைல எழுந்து வீட்டில் யார்கிட்டையும் சொல்லாமலே கிளம்பி அவ்வளோ சீக்கிரமாக வந்து ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துருந்துருக்காரு. ஸோ இதான் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்களா. அந்த டைமில் கரெக்டாக ஜேஹோவுமே சுகா அப்படின்ற மாதிரி கை காமிச்சிட்டே வராங்களா.
நம்ம சுகாவுக்கு ஹாப்பி ஆகிடுது. டக்குன்னு எழுந்து ஜேஹோப் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்களா. ஜேஹோப் ஆச்சரியமாக பார்க்குறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நேம் சொல்லியிருக்காங்க. அதனால கொஞ்சம் சந்தோஷமாகிடுது. வேகமாக ஓடி வரானா. சுகா நீ எவ்வளோ நேரம் ஆச்சு வந்து அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ தான் வந்தேன் அப்படின்றானா. பட் பாவம் புள்ள 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஸோ இப்போ அப்படியே 2 பேரும் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ட்ரெயினுமே வருது. 2 பேரும் உட்காடுறாங்களா. பட் ஒரு ஒரு சீட்டு தான் இருக்குது. ரீசன் எல்லாமே அங்கே ஃபுல்லாக இருக்குது. லீவ் டே இல்லையா அதனால. ஸோ ஆப்போசிட்டில் அப்படியே உட்காந்துருக்காங்க. நம்ம சுகா ஃபுல்லாக ஜேஹோப்பியை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். ஜேஹோப் அங்கே இருக்க குட்டி பசங்க கூட விளையாடுறது அந்த மாதிரியே பண்ணிகிட்ருக்கானா. இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிது சுகாவுக்கு. அப்போ தான் ஜேஹோப்புமே திரும்பி பார்க்குறான். பார்த்தா சுகா பார்த்துட்டே இருக்கானா. அவங்க ஜேஹோப்க்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. ஸோ சிரிச்சுட்டே இருக்கானா. அந்த டைமில் கரெக்டாக அந்த ஒரு இது இறங்குறாங்க. அப்போ சுகா பக்கத்தில் ப்ளேஸ் இருக்குது. ஸோ சுகா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். நீயும் என்னை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவ போலையே அப்படின்ற மாதிரி கேட்குறானா. என்ன அப்படின்றானா. ஒன்றும் இல்லை சுகா அப்படின்றானா. தென் இப்போ அப்படியே இறங்க வேண்டிய ப்ளேஸ் வருது. ஃபஸ்ட்டு சாப்பிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். சுகாவும் ஓன்னு சொல்கிறானா. நம்ம ஜேஹோப் இருக்கான் இல்லையா, அவன் சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டு போகிறான். பட் நம்ம ஜேஹோப் வந்து ரொம்ப ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ப்ளேஸ்லாம் இல்லை, நார்மலாக ஒரு ப்ளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறான். இது சுகாவுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம சுகா தான் பே பண்ணுறான். நம்ம ஜேஹோப் சொல்கிறான், இல்லை சுகா நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பே பண்ணிட்டு வந்துடுறான். சுகா பார்க்குறான். இது வரைக்கும் சின்ன வயசுலலாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போனால் நம்ம சுகா தான் பாவம் பே பண்ணுவான். ஏன்னா சுகா தானே வேலைக்கு போயிட்டுருக்கான். அதனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி சுகாவுக்கு ஒருத்தன் பண்ணுறானா. அதனால சுகாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இனிமேல் நானே உனக்கு பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறானா. ஏன் நான் மட்டும் பாய் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா, நீ மட்டும்தான் டாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி ஜேஹோப் கேட்குறானா. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி நம்ம சுகா கேட்குறான். ஒன்றும் இல்லை, இப்போது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்னு வச்சுக்கவேன், அதில் பாய் ஃப்ரெண்ட் தானே பே பண்ணுவாங்க. ஸோ அதான் சொன்னேன். யார் சொன்னா, கேர்ள்ஸும் தான் பே பண்ணுவாங்க, ஆனால் அது யாருக்கும் தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறானா. ஆமாம் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஒன்றும் இல்லை, என் கசின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. ஓகே அப்படின்ற மாதிரி ஜேஹப் சொல்கிறான். தென் இப்போ 2 பேரும் போயிட்டுருக்காங்களா. அந்த இடத்துல நிறைய கேர்ள்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேத்துக்கிட்டே வந்து கேட்குதுங்க. ஸோ அந்த நம்ம சுகா இருக்கான் இல்லையா, அப்படியே நின்றுட்டே இருக்கான். எதுவுமே பேசவே இல்லை. பொண்ணுங்க வந்து அடுத்த நிமிஷமே திரும்பிக்கிறான். ஜேஹோப் தான் சரி நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. அந்த பொண்ணுங்களாம் ஜேஹோப் கிட்ட வந்து ஃப்ளர்ட் பண்ணுதுங்க. இது நம்ம சுகாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், உங்களுக்கு ஃபோட்டோ தானே எடுக்கணும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை பிடுங்கி நம்ம சுகா எடுத்துகிட்டு இருக்கானா. அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருது. ஸோ இவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க போல் அப்படின்ற மாதிரி. அண்ட் தென் அந்த பொண்ணுங்கள்லாம் அவங்க 2 பேர்த்தையும் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கவா அப்படின்ற மாதிரி கேட்குதா. சுகா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிடுறான். இப்படியே 2 டேஸாக செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேஹோப் வந்து கடைசியாக அந்த நைட்டில் வந்து எனக்கு இந்த சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும், வா இதை வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறான். அதான் சுகா அதில் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பான்ல அந்த சாக்லேட். ஸோ 2 பேரும் அதை சாப்பிட்டுட்ருக்காங்களா. சுகா உனக்கு சாக்லேட்லாம் பிடிக்குமா, நீ சாப்பிடுவியா. பிடிக்கும்னு இல்லை, ஆனால் சாப்பிடுவேன், எப்போயாவது தோணுனா சாப்பிடுவேன் அப்படின்றானா. ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அண்ட் தென் இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் கரெக்டாக இப்போ ஃபைனல் எக்ஸாமும் வருதா. அந்த டைமில் நம்ம ஜேஹோப்போட அப்பா வராங்க. இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோதான், நான் என் பையனை முன்னாடியே கூப்பிட்டு போகலான்னு தான் இருந்தேன், எல்லாம் இவங்க அம்மாவால் வந்தது, இவன் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இங்கே இது பண்ணிட்டான், நான் என் பையனை அப்ராட் கூப்பிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த சார்கிட்ட ரொம்ப ஹாஷாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை நம்ம சுகா வந்து கேட்டுடுறாங்க. ஓ ஜேஹோப் அப்போ எங்கே இருக்க மாட்டானா அப்படின்ற மாதிரி. நம்ம சுகா வேகமாக ஓடி போய் ஜேஹோப் கிட்ட ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறானா. ஜேஹோப் மனசுக்குள்ளே ஒரு மாதிரி அவ்வளோ சந்தோஷம், கண்ணெல்லாம் கலங்குது. பட் இந்த இடத்துல அப்பா வந்துடுறாங்க. ஆக்சுவலி சுகா சொன்னதை கேட்கல, பட் அப்பா வந்துடுறாங்க. ஜேஹோப்புமே பார்க்குறான், என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ இப்போது நம்ம ஜேஹோப்க்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா முன்னாடி நாள் நம்ம ஜேஹோப் வந்து இந்த மாதிரி சுகா கூட ஒரு டைம் போயிருக்கான், ஊர் சுற்றிட்டு வந்திருக்கான், அந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சு ஜேஹோப்பை செம்மையாக திட்டியிருப்பாங்க. இனிமேல் நீ இந்த மாதிரிலாம் இல்லை இருக்கக்கூடாது, உன்னை அவ்வளோதான் நாங்கள் கூப்பிட்டு போயிடுவோம் ஃபாரினுக்கு, இனிமேல் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாஷாக பேசியிருப்பாங்களா. ஸோ இதனால் ஜேஹோப் என்ன பண்ணுறான், அப்பா நான் வந்துட்டு பேசிட்டு வரேன் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். அப்போ தான் சுகா கிட்ட ஸ்ட்ரைட்டாக சுகா நான் தான் உன்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணேன், நான் தான் உன்னை வந்து உன்கிட்ட லவ் பண்ணுறேன், மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்றானா. சுகாவுக்கு தெரிஞ்சிருது என்ன சொல்ல போகிறான்ட்டு. இல்லை நீ சொல்லாமல் போ, எதுவுமே என்கிட்ட சொல்ல வேணாம், கிளம்பு அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறானா. இல்லை சுகா நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. சுகா அப்படியே உடஞ்சிட்றான். ஜேஹோப்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா அவருமே தானே பண்ணார், இப்போ பேரண்ட்ஸ்னால தானே வேணான்றான்.
நான் எனக்கு தெரியும் இது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும்னு. நான் இதை வச்சு நீ வேணான்னு சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். ஸோ இப்போ ஜெஹோப்க்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கேருந்து கிளம்பிடுறான். சுகா எதுவுமே பண்ணல. அவர் பாட்டுக்கு அப்படியே போய் உட்கார்றாரு. அவங்க வீட்டில் அவங்க அம்மா அப்பா வேற இந்த மாதிரி போயிட்டு வா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. சுகாக்கு இதுக்கு மேலேயும் ப்ரெஷர் தாங்கலை. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனும் விட்டுட்டு போயிட்டாங்க. வீட்டில் வேறு இப்படி பண்ணிகிட்டே இருக்காங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஜெஹோப் போனதான். அதுக்கப்புறம் நம்ம சுகாவுமே பார்க்கறது இல்லையா. ஸோ அப்படியே லைஃப்லாம் போகிறது. நம்ம சுகாவும் ஜெஹோப்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டே ஜெஹோப்போட நம்பரவே தான் பார்த்துட்ருப்பாரு. அடிக்கடி ஜெஹோப் கிட்டேருந்து ஒரு டைம் அது கால் வராதா அப்படின்ற மாதிரி. இப்படியே 10 இயர்ஸ் ஆகிடுது. இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டில் குட்டி பாப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லுதா. சுகா வந்துட்டு வா போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே கிளாஸ்க்கு போகிறாங்களா. அங்கே நம்ம ஜெஹோப் வந்துட்டு உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசிகிட்டு இருக்கான். இப்போது சுகாவோட வேலையை தான் கேட்குறாங்க. நீ என்ன வேலை பண்ணுற அப்படின்ற மாதிரி. நானா நான் லாயராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. எல்லாமே பார்க்குறாங்க. சுகாவா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்ம சுகா பேசவே மாட்டார்ல. அதனால அப்படி பார்க்குறாங்க ஆச்சரியமா. சுகா நீயா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒருத்தராக கேட்டுட்ருக்காங்களா. ஏன் நாங்கள் பேச மாட்டோமா? பேசலைனாலும் கரெக்டான ஒரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சுருவோம். ஸோ முடிஞ்சது அப்படின்ற மாதிரி சுகா சொல்கிறான். தென் இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம சுகா சொல்லியிருப்பான் இல்லையா, நான் ஜேஜோயில் அனுப்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவனுமே கிளம்புறானா. இப்போ நம்ம ஜெஹோப் இருக்கான் இல்லையா, அவன் வீட்டில் தான் இருக்கான். அவனுக்குமே இப்போது அந்த இடத்துல சுற்றி காமிக்கிறவர் தானே. ஸோ இப்போ அந்த இடத்துல ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெக்கேஷன்லாம் முடிஞ்சனால யாருமே அவ்வளோவா வரலையா. அதனால நம்ம ஜெஹோப் வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கான் அந்த பீச்சுக்கு. அந்த இடத்துல பாப்பா என்ன பண்ணுது, அப்பா கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கா. நம்ம ஜெஹோப் இருக்காளா, ஷர்ட்லாம் கழட்டிட்டு உள்ளே இறங்குறான். அந்த இந்த பொண்ணுங்கள்லாம் நிறைய பேர் ஒரு சிலர் அங்கேருந்து பார்த்துட்டே இருக்காங்களா. அந்த இடத்துக்கு நம்ம சுகாவுமே வந்து இறங்குறான் பைக்கில். ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு அவனோட திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இப்போ பீச்சுக்கு போ அப்படின்ற மாதிரி நடந்து அப்படியே ஃபோனை பார்த்துட்டே வந்துட்டுருக்கான். அந்த டைமில் கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப நின்றுட்டுருக்காங்க சுற்றி. என்னாச்சு அப்படின்ற மாதிரி சுகாவுமே போய் பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஜெஹோப் அந்த மாதிரி நின்றுட்டுருக்கானா. குழந்தைய வேறு கையில் வச்சிட்ருக்கான். குழந்தை அவ்வளோ க்யூட்டாக விளையாடிட்டுருக்கு. குழந்தை இருக்கு இல்லையா, சுகாவை பார்த்தோன்னையே அப்பா அங்கே பாருங்க அவங்க அவங்க அப்படின்னு சொல்லி காட்டுதா. நம்ம ஜெஹோப்புமே பார்க்குறான். பார்த்தா அந்த இடத்துல சுகா நிற்கிறானா. ஜெஹோப் வந்துட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே சரி போகலாம் அப்படின்ற மாதிரி வரானா. அந்த இடத்துல டக்குன்னு நம்ம சுகா ஜெஹோப் கையை பிடிச்சி நில்லு அப்படின்னு கூப்பிடுறானா. ஜெஹோப்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ அப்படியே திரும்பி பார்க்குறான். ஃபஸ்ட்டு நீ ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, அதுக்கப்புறம் நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரி அப்படின்ற மாதிரி ஜெஹோப்புமே சொல்கிறானா. குழந்தைய எங்கேயும் விட முடியாது இல்லையா. ஸோ குழந்தையுமே கூட்டிகிட்டு தான் வரான். நம்ம சுகா ரெஸ்டாரண்ட்டில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஆர்டர்லாம் போட்டுட்டு இருக்கானா. ஜெஹோப்புமே கரெக்டாக வரான். 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம சுகா கேட்குறான். சரி நான் உன்கிட்ட பழைய விஷயத்தெல்லாம் கேட்கறதுக்காக வரல, நீ இதுக்கப்புறம் என்ன பண்ணலான் இருக்க அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறானா. என்ன சொல்கிற, குழந்த இருக்கா, நீ இருக்க, குழந்தைய நீயே எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும், உன்னாலவே எல்லாம் முடியும் நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஏன் என்னால் முடியாதுன்னு நீ நினைக்கிறியா சுகா. இல்லை, குழந்தைய பார்த்துக்கிட்டாலும் உன்னை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. என்ன சொல்ல வர. ஆமாம், நீ ஃபுல்லாக உன்னோட லைஃப் ஃபுல்லாக குழந்தைய பார்த்துக்கிறது வேலை அதுக்குன்னே போயிடணும். அப்போ உன்னை பார்த்துக்க ஒரு ஆள் வேணும்ல. இல்லை ஃபுல் டைம் ஒரு லைஃப் பார்ட்னர் அது யாராவது வேணும்ல அப்படின்ற மாதிரி கேட்குறானா. ஆல்ரெடி நான் எனக்கு பிடிக்காம தான் அந்த லைஃப்பை ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அவள் போனதுக்கப்புறம் என்னால் முடியல. நான் குழந்தைய வச்சு என்னால் பார்த்துக்க முடியும் அப்படின்னு தான் நினச்சேன். என்னால் முடிஞ்சுது. ஆனால் ஒவ்வொரு சமயமும் அவள் அம்மா அப்படின்னு அழும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல அவள் யாரையும் மிஸ் பண்ணக்கூடாது, நானே பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் என்னோடய ஒர்க் ப்ளேஸ்க்குமே சேர்த்து நான் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கேன். அப்புறம் நான் பார்த்துப்பேன் என் பொண்ணை. அவள் எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லாமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. கண்டிப்பாக அது முடியும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறான். என்னால் முடியும், உன்னால் முடியும் தான், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அவளை பார்த்துக்க முடியும் உன்னால். ஆனால் ஒன்றை நீ இல்லாமல் போயிட்டனா அவளை யார் பார்த்துப்பா அப்படின்னு சுகா டக்குன்னு கேட்டுறானா. நீ என்ன சொல்ல வர, நீ இப்படிலாம் பேசாத சுகா அப்படின்ற மாதிரி ஜெஹோப் கோவப்படுறான். நில்லு ஜெஹோப், நான் ஒன்று ஹர்ட் பண்ணுங்கிறதுக்காக வரல. பாப்பா பார்க்குது, ஏன்னா பேசுறது ஒன்றுமே புரியலையா, அப்படியே பார்த்துட்ருக்கு. இவளை வச்சு நான் இந்த மாதிரி பேசக்கூடாது தான். ஆனால் நான் கிட்ட ஒன்று சொல்கிறேன், எனக்கு உன்னை இன்னுமே ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு டைமும் உன்னோட ஃபோன் கால்க்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். பார்த்தியா உன் ஃபோன் நம்பரை நான் இன்னுமே வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி காட்டுறானா. ஜெஹோப்க்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஆனால் உனக்கு லைஃப் பார்ட்னர் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி மறுபடியும் சுகா பேசிகிட்டு இருக்கானா. இங்கே பாரு சுகா, நீ ப்ராக்டிக்கலாக பேசு அப்படின்றானா.
என்ன ப்ராக்டிக்கலாக தானே நீங்கள் கல்யாணம் பண்ணீங்க, இப்போ கூட யாரும் இல்லைல்ல. நீ என்ன சொல்ல வர? நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறானா. அது அப்படின்ற மாதிரி முடிக்கிறானா. மேரேஜா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா பார்க்குதா. என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் என் ஸ்கூலில் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க அவங்க வீட்டில் மேரேஜ் கூப்பிட்டு போவாங்களாம். அவங்க பார்த்தாங்களாம். அப்பா நீங்கள் மட்டும் ஏன்ப்பா என்னை எந்த மேரேஜ்க்குமே கூப்பிட்டு போக மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குதா. உனக்கு 3 வயசில் உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது அப்படின்ட்டானா. நீங்கள் என்ன ஒரு இடத்துல விட்டு போவீங்கள்ல, குழந்தைங்கள்லாம் பார்த்துக்கிற இடம், அந்த இடத்துல நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்கப்பா, நானுமே கேட்டேன் அப்படின்ட்டானா. சுகா பார்க்குறான் அப்படியே. ஜெகோப்மே அப்போ தான் பார்க்குறான். நம்ம இல்லைன்னா நம்ம குழந்தை எதெல்லாம் கேட்குது பாரு அப்படின்ற மாதிரி. இப்போ சுகா இருக்கான் இல்லையா, குட்டி பாப்பா கிட்ட போய், இங்கே பாரேன் பாப்பா, நான் உன் அப்பாவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா உனக்கு சந்தோஷமா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. என்ன அப்படின்னு கேட்குதா. இல்லை நானுமே உங்கள் கூட தங்கட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. புரியலையே அப்படின்றானா. நான் உனக்கு உன் கூடவே இருந்தேன்னா உனக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பேன், நீ என்ன கேட்குறியோ அதெல்லாம் பண்ணுவேன், ஆனால் உன் அப்பாவும் நான் மேரேஜ் பண்ணிப்பேன் ஓகேவா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறானா. ஓகே அப்படின்னு சொல்லுதா. அப்போ நம்ம 3 பேரும் ஒன்றாவே இருக்கலாம் அப்படின்னு குட்டி பாப்பா சொல்லுதா. அதுக்கு நம்ம ஜெயஹோப் இல்லை முடியாது சுகா, நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். எனக்கு தெரியாது நீ என்னை லவ் பண்ண, நானுமே உனக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உன் மனசை தொட்டு சொல்லு, உன் மனசில் நான் இன்னும் இல்லைன்னு அப்படின்றானா. ஜெயஹோப்க்கு இதுக்கு மேலே மறைக்க முடியல. ஸோ அன்றைக்கி நடந்ததெல்லாம் சொல்கிறான். அதான் இப்போ அப்படியே பாஸ்டில் நம்ம ஜெயஹோப் இருக்கான் இல்லையா, அவன் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க அப்பா இழுத்துட்டு போயிருப்பார் இல்லையா, வான்னு சொல்லி கூப்பிட்டு அப்படியே போனதுக்கப்புறம் சுகா அவனால் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு டைமும் ஃபோனை பார்த்துட்டே இருக்கான். சுகாவுக்கு பண்ணலாமா வேணாமா, சுகாவை நம்ம இப்படி ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னால் முடியல, ஸோ நான் வந்துடலான்னு கூட நினச்சேன், ஆனால் என் அப்பா இருக்கார்ல, கொஞ்சம் வருஷம் போச்சு. அதுக்கப்புறம் என்னோட அனுமதி இல்லாமலே என்னை கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சுட்டாரு. அண்ட் தென் என்னால் அதுக்கப்புறம் எங்கேயுமே மூவ் ஆன் பண்ண முடியல. அப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் எனக்கும் அவளுக்கும் சண்டை மட்டும்தான் வரும். ஏன்னா நானும் அவளுமே அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னர்ஸ் கிடையாது. ஏன்னா அவளையுமே அவங்க வீட்டில் கம்பல் பண்ணி தான் மேரேஜ் பண்ணாங்க, என்னையுமே என்னை கம்பல் பண்ணி தான் பண்ணி வச்சாங்க. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு பேபி பிறந்துச்சு, அதான் அண்ட் தென் என்னால் முடியல. ஏன்னா ஆல்ரெடி ஒன்றை மறக்கிறதுக்கே எனக்கு இன்னுமே மறக்க முடியாமல் இருந்தேன். இதில் இப்போ அவளும் வேற போயிட்டா, குழந்தைய நான் எப்படியா பார்த்துக்கணும். ஆனால் இதுக்கப்புறம் என் பேரண்ட்ஸ் நம்பி இருக்கக்கூடாது, என் பேரண்ட்ஸை நம்பி இல்லாமல் நான் ஓனாக பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் நம்ம என் பிளேஸ்க்கு கூட வராமல் நான் இங்கே ஜோயலானுக்கு வந்தேன். இங்கே என்னோட நியூ லைஃப்பையும் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ரீயூனியன் சொன்னாங்க. ஜெயஹோப் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் நான் வந்தேன். அப்புறம் இப்போ இங்கே நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறானா. நான் உன்கிட்ட ஒன்று தான் கேட்குறேன் ஜெயஹோப், உனக்கு என்ன இப்போ பிடிச்சிருக்குல்ல, பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. என்னால் எப்படி உன்னை மறக்க முடியும் சொல்லு, நீ தான் என் லைஃப்னு நினச்சி நான் அவ்வளோதான் வாழ்ந்துட்டு இருந்தேன், எனக்கு பிடிக்காம தானே இந்த இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றானா. அப்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், உனக்கு ஓகே தானே அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறானா. ஜெயஹோப் அப்படியே அமைதியாக இருக்கான். இப்போ அப்படியே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சன்செட் ஆகுதா, 3 பேரும் அப்படியே உட்காந்துருக்காங்க. நம்ம சுகா அப்படியே பாப்பாவை தூக்கி மடியில் உட்கார வச்சுட்டு லைட்டாக ஜெயஹோப்போட கையை எப்படி பிடிக்கிறாங்களா. ஜெயஹோப் இப்போ பார்த்தியா நம்ம லைஃப் எப்படி மாறி இருக்குன்னு, நம்ம ஸ்கூல் படிக்கிறப்போ நீ அவ்வளோ பேசுவ, நான் சைலண்ட்டாக இருப்பேன், இப்போது நான் தான் உன்கிட்ட பேசுகிறேன், நீ அமைதியாக இருக்க, அந்தளவுக்கு உன் லைஃப் மாறி இருக்கு, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இதுக்கப்புறம் நீ அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ என்னோட லைஃப், எனக்கும் உனக்கும் நம்ம இந்த பேபிக்கு நம்ம 3 பேர் இப்படி ஒன்றா இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. நீ என்ன சொல்கிற, நம்ம 3 பேர் இதுக்கப்புறம் ஒன்றா இருக்கலாமா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறான். ஜெயஹோப்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில. உனக்கு டைம்லாம் என்னால் கொடுக்க முடியாது, ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் உனக்காக வெயிட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா டைம் கொடுத்தேன்னு வச்சுக்கோவேன் என்னோடய ஹார்ட்டு தாங்காதுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்கிறானா. ஜெயஹோப் அப்புறம் உனக்காக இன்னொன்று அப்படின்ற மாதிரி சின்ன வயசில் சாப்பிட்டா அந்த சாக்லேட் எடுத்து கொடுக்குறானா. இந்த டைம் 3 வாங்கிட்டு வந்திருக்கான். பாப்பா பார்த்ததுமே எனக்கு ஒன்றுன்னு சொல்லி எடுத்துக்குது. அப்புறம் 2 பேரும் ஆளுக்கு ஒன்று வச்சுருக்காங்களா. இப்போ நம்ம சுகா இருக்காங்களா, அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஜெயஹோப்க்கு ஊட்டி விட்டுறான். ஜெயஹோப்க்கு என்ன சொல்கிறதுனே தெரில, அப்படியே முடிச்சுட்டே இருக்கானா. டக்குன்னு வாயில் வச்சு விட்டுறான். ஜேக்கப்க்கு சிரிப்பு வந்தது. ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்குறானா. உனக்கு ஞாபகம் இருக்கா, நான் உனக்கு இப்படி ஃபஸ்ட் டைம் ஊட்டி விட்டேனே சுகா அப்படின்றானா. நம்ம சுகாவும் சிரிக்கிறான். பார்த்தியா என் ஜேஹோப் எப்பொழுதுமே இப்படி ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்கணும், அதான் என் ஜேஹோப் அப்படின்றானா. நம்ம ஜேஹோப்புமே பிடிச்சிருது. இந்த டைமில் பாப்பா இருக்கு இல்லையா, அப்பா அப்படின்னு கூப்பிடுதா. 2 பேரும் அப்படின்றாங்களா. 2 பேத்துக்கும் ஷை ஆகிடுது. இப்போ பாப்பா என்ன பண்ணுது, எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுதா. நம்ம சுகா தான் வாங்கி அப்படியே தோளில்
போட்டு தூங்க வைக்கிறாரா, நம்ம ஜெஹோ அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜெஹோக்கு இதுக்கப்புறம் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அப்படியே வேகமாக ஓடி போயிட்டு நம்ம சுகா கிட்ட நிற்கிறான். என்னன்னு சுகா பார்க்குறானா, ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சைலண்ட் அப்படின்னு நம்ம சுகா சொல்கிறான். நம்ம ஜெஹோக்குமே புரிஞ்சிருது பாப்பா தூங்கத்துக்கு தான் அப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாப்பாவே நல்லா தூங்க வச்சிடுறானா. பாப்பா தூங்குனதுக்கப்புறம் வீட்டில் கொண்டு போய் விட்டுறான். இப்போ 2 பேரும் அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்களா, சும்மா பால்கனியில் தான் நிற்கிறாங்க. அப்போ 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஜெய்ஹோப் சொல்கிறான், நான் இனிமேல் உன்னை விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சுகா. யாருக்காகவும் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ எனக்கு வேணும். ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் என் லைஃப்பில் உன்னை மிஸ் பண்ணி கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுகா எனக்கு நீ அவ்வளோ இம்பார்ட்டன்ட். நீ எனக்காக இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறான். நம்ம சுகாவுமே ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே இந்த இடத்துல 2 பேரும் கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே 2 பேரும் குட்டி பாப்பாவை பார்க்குறாங்க. இந்த ஹாப்பி எண்டிங்கோட வெயிட்டிங் ஃபார் மை லவ் நம்ம சோப் பிஎல் ஒன் ஷாட் முடியுது. இந்த ஒன் ஷாட் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு இல்லையா? உங்களில் எத்தனை பேர் இந்த மாதிரி ஒரு லவ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அப்புறம் இந்த ஒன் ஷாட் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒன் ஷாட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மி, டேக் கேர் அண்ட் லவ் யூ.